வெல்கம் டு டிஜே எஜுகேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல சாப்டர் 3 அல்ஜிப்ரா பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸசைஸ் 3.1 பேஜ் நம்பர் 61 எல்லோரும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபில்லிங் த பிளாங்க்ஸு. அதில் ரோமன் லெட்டர் 1 பாருங்கள், p மைனஸ் q ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு p மைனஸ் q இன்ட்டு p மைனஸ் q. ஸோ 2 டைம் பண்ணாமல் பிரிச்சுக்கலாம், ஏன்னா ஸ்கொயர் தானே. அப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பியை வந்து இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ பி இன்ட்டு பி ஸ்கொயர். ஓகேவா? மறுபடியும் இதே பியை இந்த கியூவோட மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ இது வந்து ப்ளஸ் பி, இது வந்து மைனஸ் கியூ. ஓகேவா? வேரியபிள்ஸு. அப்போ நான் உங்களுக்கு வந்து கீ பாயிண்ட்டை சொல்லியிருக்கேன். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸும் ப்ளஸ் தான், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். இப்போ உங்களுக்கு ப்ளஸ் பி மைனஸ் கியூ தானே. அப்போ வந்துட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் வரும். அப்போ பி இன்ட்டு கியூ பி கியூ. ஓகேவா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ அதுக்கடுத்து ரெண்டாவது வேரியபிள்ஸை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் கியூ இன்ட்டு பி எவ்வளவு? மைனஸ் கியூ பி. ஓகேவா? அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு கியூ இன்ட்டு கியூ ஸ்கொயர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு இந்த வேரியபிள்ஸை வச்சு அடுத்த இதில் உள்ள ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து மைனஸ் கியூவை வச்சு இந்த இதில் இருக்க ரெண்டையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணி இந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ பி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க, மைனஸ் பி கியூ. அதே மாதிரி இங்கே மைனஸ் கியூ பி. அப்போ எப்பவுமே பாருங்கள் வேரியபிள்ஸு பி இன்ட்டு கியூ ஈக்குவல் டு கியூ இன்ட்டு பி. ஸோ உங்களுக்கு நம்பர்ஸ் வச்சு சொன்னால் ஈஸியாக புரியும். 4 இன்ட்டு 3யும் 3 இன்ட்டு 4ம் சேம் தானே. அதே தான் வந்துட்டு வேரியபிள்ஸ் நேம் PQ ஈக்குவல் டு QP. அப்போ இந்த நம்ம QPயை வந்து PQன்னு எழுதிக்கலாமா? அப்போ மைனஸ் PQ. ஓகேவா? இதுக்கு பதிலாக இதை நம்ம எழுதிக்கலாம் ப்ளஸ் Q ஸ்கொயர். அப்போ இது ஒரு மைனஸ் PQ. அப்போ அதாவது இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம், இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? அப்போ P ஸ்கொயர் மைனஸ் 2PQ ப்ளஸ் கியூ ஸ்கொயர். இதுதான் வந்துட்டு ஆன்சர். அதுக்கடுத்து ரோமன் லெட்டர் 2 பாருங்க, எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5. அப்போ அதை ரெண்டையும் தனியாக எடுத்துருங்க. எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5. இப்போ இதே மாதிரி எக்ஸை வந்து இந்த பக்கம் இருக்கிற வேரியபிள்ஸ் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கடுத்து இதே எக்ஸால் மைனஸ் 5 வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தானே வரும். அப்போ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 5 வந்து 5x. அதுக்கடுத்து ப்ளஸ் 5 ப்ளஸ் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ ப்ளஸ் 5x. அதே மாதிரி இங்கே ப்ளஸ் 5 இருக்குது, இங்கே மைனஸ் 5 இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? மைனஸ் தான் வரும். அப்போ 5 இன்ட்டு 5 ஸ்கொயர். அப்போ பாருங்கள் ப்ளஸ் 5xக்கும் மைனஸ் 5xக்கும் கேன்சல். ஓகேவா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் வந்து 25 எழுதிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர். இதுதான் வந்துட்டு ரோமன் லெட்டர் 2க்கான ஆன்சர். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25. ஓகேவா? அதுக்கடுத்து ரோமன் லெட்டர் 3 பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஓகேவா? அப்போ இந்த 2வை வந்து நம்ம பிரித்து எழுதலாம். எப்படி? எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிடுங்க, மைனஸ் இந்த 4ஐ சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ 2 இன்ட்டு 2 வந்துச்சா. ரிமைனிங் இந்த எக்ஸை மல்டிப்ளை எக்ஸு ப்ளஸ் இந்த 4ஐ வந்துட்டு 2 இன்ட்டு 2 பிரிக்கலாமா? அப்போ பிரித்தா என்ன வரும்? 2 ஸ்கொயர் வந்துடும். அப்போ உங்களுக்கு இங்கே ஃபார்முலா பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அந்த ஃபார்மெட்டில் இது இருக்கா? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ அதோட ஃபார்முலா என்ன வரும்? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக 2.
அப்போ அப்படியே இங்கே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இதுதான் வந்துட்டு ஆன்சர். இப்போ ரோமன் லெட்டர் 4 பாருங்கள். எக்ஸ்பிரஸ் 25abc ஸ்கொயர் ஆஸ் ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ஃபேக்டரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த 24 எடுத்துக்கோங்க. அதை வந்து எல்சிஎம் பண்ணலாம், லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகேவா. அப்போ 2ஆல் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறப்ப 12 வரும். ஓகேவா. இதே 12 மறுபடியும் 2ஆல் சிம்பிளிஃபை பண்ணுறப்ப எல்சிஎம் எடுக்கிறப்ப 6 வரும். 6ல் எத்தனை 2 இருக்குன்னு பாருங்கள், 3. அதுக்கப்புறம் 3 போடுங்க, ரிமைனிங் 1 வந்துருச்சு. அப்போ இதை 2 மல்டிப்ளை 2 மல்டிப்ளை 2 மல்டிப்ளை 3 இப்படி எழுதிக்கலாமா. அதுக்கடுத்து இன்ட்டு ஏ இது எழுதியாச்சு. அதுக்கடுத்து இன்ட்டு பி அதுவும் எழுதியாச்சு. இப்போ சி ஸ்கொயரை எப்படி எழுதலாம், சி மல்டிப்ளை சி. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். சே வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸு. அதில் ரோமன் லெட்டர் 1 பாருங்கள். 7x + 3 இன்ட்டு 7x - 4 ஈக்குவல் டு 49x² - 7x - 12. இது வந்து ட்ரூவா ஆர் ஃபால்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை அப்படியே எழுதுகிறோம். எழுதிட்டு ஃபஸ்ட்டு இந்த இதால் இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 7 × 7 49, x × x x². ஓகேவா. அதுக்கடுத்து மறுபடியும் இதே 7xஆல் இங்கே, அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்கா. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது, மைனஸ் போட்டாச்சு. 7 × 4 = 28x. அதே மாதிரி இங்கே ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ் தான் நமக்கு. அப்போ ப்ளஸ் போட்டாச்சு. 7 × 3 வந்து 21x. ஓகேவா, அதுவும் போட்டாச்சு. அதுக்கடுத்து 3ஆல் இந்த -4 மல்டிப்ளை பண்ணுறப்போ -12 வந்துடும். ஸோ நம்ம எல்லாத்தையுமே எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த நம்பரை வச்சு பக்கத்தில் இருக்கிற ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு இந்த இது. அதுக்கடுத்து இந்த 3ஆல் பக்கத்தில் இருக்கிற இதை வச்சு இது ரெண்டையும் நம்ம எழுதிட்டோம். ஓகேவா. இப்போ 49x² அப்படியே எழுதுங்க. இது வந்துட்டு ப்ளஸ் -28 ப்ளஸ் 21. ஓகேவா. ஸோ 8லேருந்து 1 போச்சுன்னா 7. அப்போ பெரிய நம்பரோட சிம்பிள் -7. அப்போ -7x. அதே மாதிரி -12. ஓகேவா. ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ட்ரூ தான். இப்போ ரோமன் லெட்டர் 2 பாருங்கள். a - 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² - 1. இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம a - 1 ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம், a - 1 மல்டிப்ளை a - 1 எழுதலாமா. இப்போ பாருங்கள், இந்த ஏயால் இந்த பக்கம் இருக்கிற ஏயை மல்டிப்ளை பண்ணுங்கள். a × a² கிடச்சிருச்சு. அதே மாதிரி ப்ளஸ் ஏயால் இந்த -1 மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் a × 1 a எழுதியாச்சு. அதுக்கடுத்து இந்த -1ஆல் இந்த ப்ளஸ் ஏவை மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ -a. அதே மாதிரி இந்த -1ஆல் இந்த -1, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 × 1 1 ஸ்கொயர் போடலாம், இல்லை 1ன்னு போடலாம். ஓகேவா. அப்போ இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். a² அப்படியே கீழே எழுதிடுங்க. -a ஆட் பண்ணால் -2a ப்ளஸ்ஸு 1². அப்போ நமக்கு கொடுத்துருக்குற ஆன்சர் என்னது, a² - 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் வந்து a² - 2a + 1². அப்போ அவங்க கொடுத்துருக்குற ஆன்சர் வந்துட்டு ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். இப்போ ரோமன் லெட்டர் 3 பாருங்கள். x² + y² இன்ட்டு y² + x² ஈக்குவல் டு x² + y² ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஃபார்முலா சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். a + b மல்டிப்ளை a + b ஈக்குவல் டு a + b ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ இங்கே ஏக்கு பதிலாக இங்கே x² இருக்கா. அப்போ ஏக்கு பதிலாக x² எழுதலாமா. அதே மாதிரி b இங்கே பாருங்கள், ரெண்டுமே பியாக இருக்குது. இங்கே y² இருக்குது.
அப்போ பிக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர். அப்போ ஃபார்முலா என்ன எழுதிருக்கோம்? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் தானே. அப்போ அப்படியே எழுதுங்க. ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் எழுதுனோமா, எழுதியாச்சு. ப்ளஸ்ஸு பிக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்துட்டு ட்ரூ. இப்போ ரோமன் லெட்டர் 4 பாருங்க. 2p is the factor of 8pq அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 8 வந்துட்டு சிம்பிளிஃபை பிரிக்கணும் சின்ன சின்னதாக. அப்போ ஃபஸ்ட்டு 8க்கு வந்து நம்ம LCM எடுக்கலாம், லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகேவா? அப்போ 8 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுறப்ப 4 கிடைக்கும். திருப்பி இதே 4ஆல் 2 நம்ம டிவைட் பண்ணுறப்ப 2 வரும். அதே 2ஆல் 2 நம்ம டிவைட் பண்ணுறப்ப லாஸ்ட்டில் 1 கிடச்சிடும். அப்போ இதை நம்ம இந்த மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம எழுதலாம். ஓகேவா? ஸோ அப்போ 2 மல்டிப்ளை 2 மல்டிப்ளை 2 எழுதியாச்சு. அப்போ 8 வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இந்த பியை மல்டிப்ளை பி அதுவும் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் மல்டிப்ளை கியூ. ஸோ எல்லாமே எழுதிட்டோம். ஓகேவா? அப்போ 2p இஸ் த ஃபேக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 2p வந்து 8pqல ஒரு பார்ட்டா, ஒரு அங்கமான அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஏன்னா 2 இருக்குது, பியும் இருக்குது. அப்போ 2p வந்து இந்த 8pqல ஒரு ஃபேக்டர். ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்துட்டு ட்ரூ. இதோட அவ்வளோதான். கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டரு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பாருங்கள். செகண்ட் சாப்டர் நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு 7th மேக்ஸ் டேர்ம் 3ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் எல்லா வீடியோவும் இருக்கும். சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமும் இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ.